ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றதுல ஒரு மெத்தன போக்கு இருந்துச்சு ஆமா, அவங்களுக்கு. ஆமா. 13 நாட்களாக போராடுறாங்க. அப்ப எல்லாம் கூடாத அமைச்சரவை ஏன் இன்னைக்கு கூடுனுச்சு அப்படின்னு பல கேள்விகள் எழுப்புறாங்க. கட்டாயமா இது நான் சொல்ல வந்தது அரசாங்கத்துக்கு இருக்க நெருக்கடியை நியாயப்படுத்துறதுக்காக மட்டும் இல்லை. இல்ல புரியுது. பெரும் முதலாளிகளுக்கு 1500 கோடி ரூபாயும் ம். நோக்கியாவுக்கு 638 கோடி ரூபாயும் கொடுக்கிற உங்களால சாதாரண இந்த மக்களுடைய நிரந்தரம் என்பது அதாவது அவங்க இழக்கிறது இருக்கு இல்லையா, இந்த மக்கள் இழக்கிற தொகை இருக்கு இல்லையா, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதாவது நீங்கள் வெறும் சம்பளம் கொடுக்கறது மட்டும் பேசாதீங்க. உங்கள் காலையிலே வரணும்னா உங்கள் பிள்ளையும் என் பிள்ளையும் குளிப்பாட்டி பவுடர் போட்டு ஷூ போட்டு புக்ஸை எடுத்து வச்சு ஹோம்ஒர்க் எழுதுனியான்னு பார்த்து பைக்லேயோ அல்லது ஆட்டோலையோ ஏற்றி கொண்டு போய் விட்டு வருவோம். அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்? அதுவாக தான் எந்திரிச்சு போகணும். இதை விட வேறு சில இடங்களில் நீங்கள் மாநகராட்சி பகுதிகளில் காலையில் மட்டும் வர்றது இருக்குது, சாயங்காலமும் போகிற இடங்கள் இருக்குது. சாயங்காலம் வந்தால் பிள்ளைய என்ன எழுதியிருக்கணும் பார்க்க அவங்களுக்கும் படிக்க தெரியாது, யார்கிட்ட போய் கேட்கவும் முடியாது. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்க்கையை இதை பேஸ் பண்ணி இதை மையப்படுத்தி பிழைக்கிறதுக்கு வாழ்க்கை நடத்துறதுக்காக அவங்க இந்த வேலைக்கு வரல, பிழைச்சி இருக்கிறதுக்காக இந்த வேலைக்கு வராங்க. ஸோ வாழ்க்கை என்பதற்கும் பிழைப்பு நடத்துவதற்குமான வித்தியாசம் இருக்கிறது. அவங்க பிழைச்சிருப்பதுக்காக தான் இங்கே வராங்க. அப்போ கூடுதல் கரிசனத்தோட அரசாங்கம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். அதில் தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒன்று ஆரம்பம் தொட்டே அதிகாரிகளோட அலட்சியமான பேச்சுக்கள். நீங்கள் எங்களை விட கான்ட்ராக்டர் நல்லா தருவார், என்ன ஸ்டேட்மெண்ட்டு மாநகராட்சி? நான் என்ன கேட்குறேன், உங்களை விட அவங்க பண்ணுவாங்கன்னா நீங்கள் அதையும் ஏலம் விட்டு போயிடுவீங்களா? அதிகாரிகள் இந்த அதிகாரி யாருக்கு சம்பளம் வாங்குறாரு? ராம்கேட்டையா சம்பளம் வாங்குறாரு? மக்கள் தானே சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ என் நிர்வாகம் சரி, அதாவது நீங்கள் கான்ட்ராக்டர் கொடுத்தா கான்ட்ராக்டர் லாபம் இல்லாமல் கையிலேருந்து போட போகிறவர் இல்லை, அவர் லாபத்தை எடுத்துட்டு இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய முடியும்னா நீங்கள் ஏன் செய்ய முடியாதுன்னு கேட்குறாங்க.